பார்வையாளர்களே, இன்றைக்கி திரும்பவும் தந்தை ஆசான் உங்களோட ஒரு காணொளியில் இணைஞ்சிருக்கேன். இந்த காணொளியை பார்க்குறதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு பிடிச்ச டாபிக், உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைப்பு தான் சினிமா. சினிமா பற்றின ஒரு டாபிக் இன்றைக்கி நம்ம பேசினாலுமே அது நம்மளுடைய டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்னோட வித்தியாசமான ஒரு பார்வையை தான் நான் இங்கே வைக்க போகிறேன். சரிங்களா? காணொளிக்குள்ளே போகலாமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாரும் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச உங்கள் கமெண்ட்ஸும் நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்ஸு நீங்கள் சொல்ல தான் என்னோடய வீடியோவோட அவுட்புட் என்னென்னு எனக்கு தெரியும். நான் செய்கிற விஷயங்கள் எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் 100% சரியான ஒரு வீடியோ தான். என்னுடைய கருத்துக்கள் 100% சரியான கருத்துக்கள் தான். ஆனால் உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லும் போது தான் என்னோடய கருத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன், நீங்களும் உங்கள் வேலையை செய்வீங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ யூ ஆர் வெல்கம் டு மேக் கமெண்ட்ஸ், லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் தி சேனல். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். போனாங்களா? சினிமா அது வளர்ப்பிறையா இல்லை தேய்ப்பிறையா? சினிமா மக்களுக்கு கிடைத்த வரமா இல்லை சாபமா? சினிமா அது ஒரு மோகமா இல்லை சமுதாயத்துக்கு அடிப்படை தேவையா? சினிமா அது வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிறதா இல்லை வீழ்ச்சிக்கு நேராக கூட்டி செல்கிறதா? சினிமா நடிகர்களின் ஒரு உலகமா இல்லை மக்களின் நலவாழ்வு மையமா? இன்னைக்கு நான் சொன்ன இத்தனை கேள்விகள் சார்ந்து தான் சினிமாவை நம்ம கொண்டு போகிறோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கறது சரிதான். சினிமா. ஸோ சினிமா அது ஒரு தனிப்பட்ட உலகம். சினிமான்றதே ஒரு தனிப்பட்ட உலகம். சினிமா வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமாவோட முன்னோடிகள், அதாவது முற்பிதாக்கள், சினிமாவை தோற்றுவித்த முற்பிதாக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூத்தாடிகள். சினிமா அப்படின்ற ஒரு கலை தோன்றதுக்கு முன்னாடி, சினிமா அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சமுதாயத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு தெருக்கூத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தெருக்கூத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நாடகம், சபா, அரங்கம் அப்படின்னு நடைபெற்றது. அப்புறம் ஃபைனலாக தொழில்நுட்பம் வளர 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 பார்த்தீங்கன்னா சினிமான்றது இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அசுரத்தனமாக வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த வளர்ச்சி சமுதாயத்துக்கு நல்லது செய்தா இல்லை தீமை செய்தா, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, சினிமா வளர்ந்துக்கிட்டு வருதா இல்லை வீழ்ச்சிக்கு நேராக போகுதா? சினிமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றாண்டுக்கு மேலே சினிமான்றது ஒரு மக்களை ஒரு மோகத்துக்குள்ளாக ஒரு மயக்கத்துக்குள்ளாகவே வச்சு கொண்டு போயிட்டுருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, சினிமா அப்படின்றது வளர்கிறதா தேய்கிறதா? சினிமா சமுதாயத்துக்கு கிடைத்த வரமா சாபமா? சினிமா ஏன் சபிக்கப்பட்டது? அப்படி இல்லைன்னா சினிமா தேய்கிறதா வளர்கிறதா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சினிமான்ற டாபிக் நான் ஏன் எடுத்தேன்னா இப்போ தான் ஓடிடியில் ஜனநாயகன் படத்தை பார்த்தேன். அதை கிட்டத்தட்ட பல மாதங்களாகவே அதை பற்றி அந்த பேச்சுக்கள் அதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி டெக்னாலஜிக்கலி வெரி வெல் பில்ட் ஒரு சொசைட்டி. அதாவது தொழில்நுட்பத்தால் பிணைக்கப்பட்ட ஒரு வளர்ந்த சமுதாயம் இது. அதாவது மாணவர்கள் மத்தியில், ஜென்சி கிட்ஸ் மத்தியில் ஒரு அறியாமை இருக்குது அப்படின்றது சொல்லலாம். ஆனாலுமே தொழில்நுட்பத்தில் அவங்க இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ இருந்ததுலாம் என்ன? ஒன்று அறிவு முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், இல்லை லைப்ரரி. அதையும் மிஞ்சி போனால் தொலைக்காட்சி, வானொலி, இல்லைன்னா செய்தித்தாள், இவ்வளோ தான். ஸோ இந்த விஷயங்கள் தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகணும். பிஹெச்டி லெவலில் போய்ட்டு ரிசர்ச் பண்ணி நீங்கள் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இறங்கி டீப்பாக போனால் தான் நீங்கள் புதுசாக அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், உலகமே உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் ஏதோ ஒரு மூலையில், இல்லை ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன எறும்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோனை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு காலத்தில் அதெல்லாம் பாசிபிள் இருந்ததுங்களா? சேட்டலைட்ஸ் டெக்னாலஜி. இன்றைக்கி உலகமே பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே அடங்கிடுச்சு. ஒரு குளோபுன்றது இவ்வளோ தான். அந்த இடத்துல குளோபுன்னு சொன்னால் ஐயோ குளோபான்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தான் குளோபு. உலக உருண்டை இவ்வளோ தான். பூமியை கைக்குள்ளே அடங்கிட்டோம் சின்ன செல்ஃபோனை வச்சுட்டு. ஸோ அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அந்த தொழில்நுட்பத்தோட வளர்ச்சினால் சினிமாவுக்கு ஆதாயம் ஒரு புறம் இருந்தாலும் அதனால் சினிமாவுக்கு பின்னடைவு இன்னொரு புறம் இருக்குது. ஸோ அதுதான்
சினிமா தேய்கிறதா அப்படின்ற நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு காரணம் இதுதான். ஒண்ணும் இல்ல. ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, சினிமால பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு விஷயத்த காட்டுவாங்க. நமக்கு பார்க்கறதுக்கே புதுசா இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கும். ரீசன் என்ன? நம்மளால அந்த விஷயம் வந்து ரீச் பண்ண முடியாது. இல்ல அந்த விஷயம் நம்ம அளவுக்கு வந்து சேர்றதுக்கு சரியான மீடியம் இருக்காது. சரியான மாத்தியம் இருக்காது. அதனால அந்த விஷயத்த சினிமாக்காரங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா, நமக்கு அது புதுசா தெரியும். ஓ! புதுசா ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. சினிமால கன்டென்ட் இல்லாம YouTubeல தேஞ்சு போன ஒரு விஷயத்த எடுத்து சினிமால போடுறாங்க. அங்க வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு. நம்மளும் கொஞ்சம் சேர்த்துப்போம் அப்படின்னு சேர்த்து விடுறாங்க. நமக்கு பார்க்கும்போது பழைய கன்டென்ட்டா தெரியுது. ஆ ஜனநாயகன பத்தி நான் சொன்னதுக்கு ரீசன் இதுதான். இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு காலத்துல வந்து விஜய் வளர்ந்து வந்ததுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஸ்டோரி எதுவுமே விஜய் எடுக்கிறதில்ல. நம்ம வந்து விஜயோட டார்கெட் வந்து என்னன்னு தெரிஞ்சுச்சு. கோட்டைய பிடிக்கணும். கோட்டைய பிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் சக்சஸ் ஸ்டோரீஸ பண்ணியாகணும். விஜயோட ஆரம்ப கட்டத்தில நெறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். விஜயோட ஆரம்ப காலத்தில பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபெயிலியர். ஹீரோ ஆஃப் ஃபெயிலியர் விஜய். இன்னைக்கும் கிட்டத்தட்ட அரசியல்ல அவருடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. அவரால சொந்தமா எதுவுமே செய்ய முடியல. அவர் கூட 4 பேர் இருந்தா தான் அவர் தைரியமா நின்னு பேசுறாரு. அவர் தனியா நின்னு பேசுறாரான்னு கேட்டா, சான்ஸே இல்ல. எதிர்காலத்திலயாவது அத செய்றாரான்னு பார்ப்போம். ஸோ, அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ குடுத்தா தான் அடுத்தது நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ஷைன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஷைன் ஆனா தான் நம்ம அரசியல பத்தி கொஞ்சமாவது பேச முடியுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. அப்போ அவர் கையில எடுத்த ஆயுதம் அது அவரா முடிவெடுத்தாரா? அவர தகப்பனாருடைய முடிவா? இல்ல சுத்தி இருந்த அவங்களுடைய நலம் விரும்பிகளோட முடிவான்றது நமக்கு தெரியல. பட் ஆனா ஒரு முடிவு எடுக்குறாங்க. ரீமேக்ஸ்க்கு போலாம் அப்படின்னு. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல படங்கள் ரஜினி குடுத்த ஹிட்ஸோ, விஜயகாந்த் குடுத்த ஹிட்ஸோ பல ஹிட்ஸ் சரத்குமார் குடுத்த ஹிட்ஸோ, பல ஹிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீமேக். ஒண்ணு தமிழ்லேருந்து ரீமேக் ஆகும். இல்ல தெலுங்கு, கன்னடா, இல்ல ஹிந்தி அங்கருந்து ரீமேக் ஆகும். இந்த மாரி பல விஷயங்கள் ரீமேக் ஆயிட்டுருக்கும். ஆனா ஒரு காலத்தில நம்ம மத்த லாங்குவேஜ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில பார்க்க மாட்டோம். இப்போ ஒரு மலையாள படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலத்தில வந்து டப்பிங்ன்ற ஒரு விஷயமே ரொம்ப ரேர். ஏதாவது ரேர்ல 100ல 1, 1000ல 1 அப்படிதான் டப்பிங்க்கு வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா, மலையாள படம் மலையாளத்தில தான் வரும். தமிழுக்கு டப் பண்ண மாட்டாங்க. ஹிந்தி படம்னா ஹிந்தில தான் வரும். தமிழுக்கு டப் பண்ண மாட்டாங்க. வேணா ரீமேக் தான் பண்ணுவாங்க. ஆனா, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததோட விளைவு, இப்ப பகவந்த் கேசரி அந்த தெலுங்குல வந்து ஒரிஜினலா பண்ணியிருக்காங்க. அது எதோட ரீமேக்ன்றது இதெல்லாம் அதான் சொல்றேன் இல்லைங்களா, நான் வந்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இந்த ரிசர்ச் பண்ண மாட்டேன். ஸோ அது ஒரிஜினலா பண்ணாங்களா, ரீமேக்ல பண்ணாங்கன்றது எனக்கு அத பத்தி விருப்பம் இல்ல. பட் ஆனா, நான் ரெஃபரன்ஸ்க்காக தான் எடுக்கிறேன். இப்போ ஜனநாயகன் படத்த எடுத்துட்டு, இன்னைக்கு பார்க்கும்போது அந்த படத்த பார்க்கறதுக்கு விருப்பம் இல்ல. தூக்கி ஓரமா வச்சுட்டேன். இதுக்கு மேல பார்த்தா வேலைக்கு ஆவாதுன்ற மாரி. ஏன்னா, நான் ஜனநாயகன் படத்த பார்க்கும்போது பகவந்த் கேசரிய திரும்பி 2வது தடவ, 3வது தடவ பார்க்குற மாரி இருக்கு. அச்சு பிசறாம டயலாக் முதற்கொண்டு எல்லாமே அப்படியே ரிப்பீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, நம்ம வந்து புரோட்டகனிஸ்ட் அதாவது ஆன்டகனிஸ்ட் அதாவது அந்த வில்லனோட கேரக்டர வந்து அது கொஞ்சம் வில்லனோட கேரக்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரி, ஹூக் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வச்சிருக்காங்க. வேற பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற வில்லனுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் இங்க கிடையாது. இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வச்சிருக்காங்க. பட் ஆனா, ஹீரோவோட ஸ்டோரி லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்படியே பகவந்த் கேசரி ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. ரீமேக் இன் த சென்ஸ் அது ரீமேக்ன்ற மாரி ரைட்ஸ் வாங்கி கூட பண்ணலன்ற மாரி கேள்விப்பட்டேன். அது வந்து இப்போ ஒரிஜினல் கிட்டத்தட்ட வந்து ரியல் ஸ்டோரி மாரி தான் பண்ணியிருக்காங்க. அதோட ரீமேக் கிடையாது. ஆனாலுமே அந்த படத்த அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. விஜயோட அம்மா இறக்கறது, விஜய் வந்து அந்த போலீஸ்காரோட மகள எடுத்து வளர்க்கறது, அந்த குழந்தைகளுக்கு வந்து அவர் வந்து நல்லா வந்து என்ன சொல்றது, அட்வைஸ் பண்றது எல்லாமே டயலாக்ஸ் கூட மாறல. அப்படியே இருக்கு. அந்த தெலுங்கு படம் தெலுங்கு படம் அந்த தமிழ் டப்பிங் பண்ணி என்ன டயலாக் வச்சிருக்காங்களோ, அதே டயலாக்க கூட மாத்தல. அதே டயலாக் வச்சிருக்காங்க. பார்க்கும்போது எனக்கே வந்து வேடிக்கை ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு படம் அடி வாங்கிச்சு. நம்மளுடைய விடாமுயற்சி. அது இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்ற மாரி படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் பரவுறதுனால ஜனங்களுக்கு அந்த படத்து மேல விருப்பம் இல்லாம போகுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, மத்ததெல்லாம் நெறைய ரீமேக் இருக்கு. இருந்தாலுமே ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, கொரியன் மூவிஸ் பார்க்க மாட்டோம். ஹிந்தி மூவிஸ் பார்க்க மாட்டோம். ஹாலிவுட் மூவிஸ்லாம் மேக்ஸிமம் பேர் தெரியாத மூவிஸ்லாம் பார்க்கணும். 1, 2 ரொம்ப வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ரிலீஸ் ஆகுற படத்த மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. ஜாப்பனீஸ் படம் பார்க்க மாட்டோம். சைனீஸ் படம் பார்க்க மாட்டோம். இப்படிலாம் பார்க்காதனால, ஸோ அங்கருந்து ரீமேக் பண்றாங்க, இல்ல சீன்ஸ வந்து எடுத்துட்டு வந்து போடுறாங்க அப்படின்னு நமக்கு விஷயம் தெரியாம இருந்தது. அதனால பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். பார்க்கும்போது நமக்கு வந்து போர் அடிக்கல. புதுசா இருக்கு நான் பண்ற மாரி எதிர்பார்த்தோம். பட் ஆனா இப்போ எல்லாமே குளோபல் ஆயிடுச்சு. ஓடிடி வந்துருச்சு, அது வந்துருச்சு, யூடியூப் இருக்கு, அது இருக்குன்றதுனால, ஸோ அந்த விடாமுயற்சி படம்ன்றது ஒரு ரீமேக்ன்றது வந்து அவங்க சொல்ற மாரி ரீமேக் லைசென்ஸ்லாம் எடுத்து பண்ணாம, ரைட்ஸ் வாங்கி பண்ணாம, அப்படியே எடுக்குறாங்க. அப்படியே அது இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழுக்கு மாத்துறாங்க அவ்வளோதான். அதே மாதிரி தான். பகவத் கேசரியோட 50% மூவி அதாவது அந்த புரோட்டகனிஸ்ட்டோட அந்த ஃபுல்லா அந்த
கேரக்டர் ஆர்க்கு, தென் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனு, ஹூக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஜனநாயகனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது விஜய் மாதிரியான உச்சத்தில் இருக்க நடிகருக்கு இது வந்து பார்க்கவே பிடிக்கல. என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, எதுலேயுமே ஒரு சொந்த கருத்து இருக்காதா, எல்லாமே அப்படியே தான் டிட்டோவாக காப்பி பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் உங்களுடைய கிரியேஷன் அதில் கொண்டு வந்து டயலாக்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே. வில்லனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஹீரோவுக்கு கொடுக்கல, அதுதாங்க பிரச்சனை. அந்த படத்தை பார்க்கும்போது ஜனநாயகனை பார்க்கும்போது ஹீரோவை டம்மியாக்கி வில்லனை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. கடைசியில் சாவ தான் போகிறார் வில்லன். ஆனாலுமே படத்தை முழுக்க முழுக்க வில்லனுக்காக எடுத்த மாதிரி இருக்குது, ஹீரோவுக்காக எடுத்த மாதிரி இல்லை. என்னென்னா இந்த விஜயோட அந்த பொலிட்டிக்கல் கேரியருக்கு தேவையான சில இன்ட்ரோஸ் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு விஜயோட லைஃப்பில் அந்த பொலிட்டிக்கல் லைஃப்பில் அந்த எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அப்படியே சீக்வன்ஸாக கொடுத்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போயும் அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே நடக்குது. 30 பேரை வந்து விஜய் கொன்று இருக்காரு, ஒரு சரித்திரம் படைச்சிருக்காருன்னாங்க. 41 பேரோ 43 பேரோ நம்ம கரூரில் இறந்து போகிறாங்க. அந்த டைலாக்லாம் வச்சு அவர் வில்லனை கொள்ளுவார், இங்கே மக்கள் செத்து போகிறாங்க. இப்போ மக்கள் வந்து தாங்களே வில்லனான நிலைக்கு கொண்டு போய்க்கிறாங்களா? அவர் படத்தில் வரதெல்லாம் அப்படியே ரியல் லைஃப்பில் பண்ணுறாங்க. ஆனால் விஜய்க்கு ஆப்போசிட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்கு பேர் வர மாதிரி பண்ணல, அவருக்கு அவரோட பேரை வந்து அவமதிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே நினச்சி பார்த்தா இதில் ஜனங்க முட்டாளா, இல்லை அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் முட்டாளா, இல்லை அந்த மூவி டைரக்ட் பண்ண டேரக்டர் முட்டாளா, இதை வந்து எதுவுமே தெரியாமல் நடித்த விஜய் முட்டாளான்னு எனக்கு தெரியல. இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சினிமா வந்து உண்மையாகவே ஒரு அழிவின் பாதையில் தான் போதா, அது கலைக்கான ஒரு முக்கியத்துவத்தை இழந்துகிட்டு வருதா? ஜஸ்ட்டு சினிமா அப்படின்னா அது ஒரு மீடியம். ஜனங்க மத்தியில் எது நம்ம சொன்ன சினிமாவில் எந்த டைலாக் பேசினாலும் நம்ம ஹிட் ஆகிடும், மாஸ் ஆகிடும், ஹீரோ ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே வந்துட்டாங்க. சினிமான்றது ஒரு கலையை தாண்டி சினிமா நான் சொல்கிறேன், நான் எனக்கு வேணுமா, எனக்கு இது செய்ய, நான் சினிமாவில் டைலாக் பேசினா எனக்கு 10,000 கோடி வேணுமா, சினிமா டைலாக் பேசுகிறேன் 10,000 கோடி வந்துருச்சுன்னு பேசினா எனக்கு வந்துடும். நான் சினிமாவில் போய் டைலாக் பேசுகிறேன், நான் சிஎம் ஆகிடுவேன்னு பேசினா சிஎம் ஆகிடுவேன். நான் சினிமாவில் போயிட்டு ஒரு 100 பேரை கொலை பண்ணணும்னு டைலாக் பேசினா 100 பேர் உண்மையாக செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சினிமாவில் சொல்லிட்டாங்களா நம்ம செஞ்சிடணும், சினிமாவில் சொல்லிட்டாங்களா நம்ம வந்து சமுதாயத்தை அழிச்சிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கொண்டு போனால் இந்தியன், நம்ம கமல்ஹாசன் நடித்த இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வந்து நம்ம ஒரு கொலையை வந்து லைவாக வந்து டெலகாஸ்ட் பண்ணுவார். அந்த வந்து மேபி நிழல் ரவின்னு நினைக்கிறேன், டாக்டர்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய நிழல் ரவி அந்த என்ன சொல்கிறது லஞ்சம் கேட்டதுனால, அந்த லஞ்சம் வந்து கமல்ஹாசன் கொடுக்காததுனால அவரோட பொண்ணு இறந்துடுறாங்க, தீக்காயத்தில் வந்து இறந்துடுறாங்க, ட்ரீட்மெண்ட் கிடைக்காம இறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாரு. ஸோ அதுக்காக வந்து களை எடுக்கிற விதமாக அவர் வந்து அந்த டாக்டர் வந்து கொலை பண்ணுவார். நம்ம இந்தியன் தாத்தா அவர் தான் கமல்ஹாசன். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் நல்லா ஹிட் ஆனதுக்கப்புறம் சன் டிவியில் ஒரு ஷோ போகுது, லைவாக போகுது, ஷோ கிடையாது, லைவாக ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. ஆனால் நான் அதை நான் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை மட்டும் சொல்கிறேன். அந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி என்ன சொல்கிறீங்கன்னா பல விஷயங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஓடிட்டுருக்குது சமுதாயத்தில். நான் பார்க்காம இருக்கேன், பார்த்தேன்னா தலைவலி தான், டென்ஷன்ஸ். அதனால் சில விஷயங்களை வந்து பார்த்துப்பேன், சில விஷயங்களை வந்து கேள்விப்படுறதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ சன் டிவியில் ஒரு லைவாக ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இந்தியன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க அவனை. அதாவது நான் சொல்கிறது அந்த இந்தியன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம், மேபி 25 வருஷம் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறான் அந்த பைத்தியக்காரன் வந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு போய்ட்டு அவனை அந்த பைத்தியக்காரனுக்கு அதாவது ஆலோசனை சொன்னானா, இல்லை அவன் குளத்துல குதிக்கிற அந்த பைத்தியனை காப்பாற்றுறதுக்காக யாராவது ஒருத்தன் போனான்றது சரியாக தெரியல, அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த சம்பவம் மட்டும் ஞாபகம் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், உள்ளே போய்ட்டு அந்த பைத்தியக்காரன் வந்து அவனை வந்து யாரோ காப்பாற்றுறதுக்கு போயிருக்காங்க போல ஒரு நபர், அவரை பிடிச்சிட்டு அந்த குளத்துல முக்கியோ இல்லை ஏதோ கழுத்து நடிச்சோ ஏதோ சம்திங் எப்படியோ. ஆனால் அந்த சம்பவத்தை நேரில் பார்க்காதனால கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ கொலை பண்ணுறான். அந்த கொலையை தடுக்காமல் ஒரு சன் டிவி கேமராமேன் என்ன பண்ணுறான், லைவாக அப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. ரெக்கார்டட் ப்ரோக்ராமாக லைவ் ப்ரோக்ராம் சரி ஞாபகம் இல்லை, ஆனால் இது டிவியில் வந்து ரிலே ஆகிருக்கு. ஸோ வந்து லைவாக அந்த கொலையை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி அதை பற்றி நம்ம கேள்விப்படல, இதை பற்றி கேள்விப்பட்டோம். ஆனால் இது இந்தியன் படத்தோட தாக்கத்தினால ஏற்பட்ட ஒரு விளைவு. அந்த பைத்தியக்காரனுக்கு படம் பார்த்தானா இல்லையான்றதான் தெரியல, பட் ஆனால் இந்த படத்தோட விளைவு அந்த ஒரு கொலை. இதே மாதிரி தான் நிறைய விஷயத்தை எடுத்திங்கன்னா படத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதா அது அப்படியே வந்து லைவாக வந்து நிகழ்த்தி காட்டுவாங்க. இதுதான் நம்ம சமுதாயம் இன்றைக்கி சினிமாவால் சீரழிக்கப்பட்ட சமுதாயமாக நமது சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, எல்லாம் ஹாலிவுட்டில் நடக்கிற விஷயங்கள் பார்த்திங்கனால அந்த ஊரில் அப்படி தான் வந்து
எடுத்துக்கிறாங்க. அதாவது சினிமான்றது வந்து கடவுள். சினிமாவில் நடிக்கிற எல்லாருமே வந்து கடவுளுடைய தூதர்கள். அவங்க சொல்றத நம்ம செஞ்சிடணும். கடவுளோட வார்த்தை சினிமா மூலம் வருத நம்ம கேட்டுக்கணுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில கொடிக்கட்டு பறந்துட்டு இருந்த என்ன சொல்றது? கிறிஸ்தவ சமுதாயம். அவங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சினிமாக்காரங்கிட்ட கையேந்துற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்ல. சினிமால எங்க வார்த்தை யூஸ் பண்ணுங்க. சினிமால கிறிஸ்தவத்த பத்தி பேசுங்க. சினிமால கிறிஸ்தவத்துக்கு யாராவது மரியாதை சேர்த்து குடுங்க. எங்க மரியாதை இழந்து நிக்கிறோம்னு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு கிறிஸ்தவம் இறங்கி போச்சு. ஸோ சினிமா அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஒரு காலத்தில கிறிஸ்தவம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ கூட வந்து 1990s 2000லாம் கூட ஓரளவுக்கு ஏதோ இருந்தது. பட் ஆனா, சினிமா என்னைக்கு சபைக்குள்ள வந்ததோ, அன்னைக்கு சபையோட மரியாதை செத்து போச்சு. இன்னைக்கு சினிமாக்காரங்க கிட்ட சபை, அதாவது அந்த சர்ச் சினிமாக்காரன கையேந்தி நிக்கிறாங்க. இன்னைக்கு சினிமாவ அதாவது சினிமாவுல சபைய சர்ச்ச கொண்டு வந்து காட்டணும், பைபிள காட்டணும், பைபிளோட வசனத்த சொன்னா தான் ஜனங்க கேட்பாங்கன்ற நிலைமைக்கு அந்த அளவுக்கு சபையோட தரமும் தாழ்ந்து போச்சு. சபைக்குள்ள இருந்த தேவனுடைய மகிமையும் இழந்து போயிட்டாங்க. தேவனுடைய மகிமையும் இழந்துட்டாங்க. ஸோ சினிமா பார்த்தீங்கன்னா, சமுதாயத்த மட்டும் இல்ல, மதத்தையும் கெடுத்துக்கிட்டு வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மத கலவரம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது படத்த எடுத்திருப்பாரு. அத பார்த்து அப்படியே ரெப்ளிகேட் பண்றேன்ற பேர்ல எவனோ பண்ணியிருப்பான். ஸோ இதான் இன்னைக்கு. சினிமா சமுதாயத்துக்குள்ள ஒரு சாபத்த தான் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்றது என்னுடைய கருத்து. நல்ல கருத்துலாம் சொல்றாங்க, இல்லன்னு சொல்லல. ஒரு படத்துல வந்து ஒரு கொலைய பண்றாங்க. அந்த கொலைய தடுக்கிறதுக்கு வந்து ஒரு அதிகாரி வந்து கொலைய தடுக்கிறாரு. இல்ல ஒரு ஹீரோ வந்து கொலைய தடுக்கிறாருன்னா, அந்த கொலை தடுக்கிறத பத்தி யாருமே யோசிக்கிறதில்ல. கொலை பண்றாங்களா அதுதான் எனக்கு தேவைன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ சினிமால சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்டத மட்டுமே சமுதாயம் கிராப் பண்ணுதே தவிர, நல்லத எல்லாமே அப்படியே விட்டுர்றாங்க. ஸோ இன்னைக்கு சமுதாயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு சினிமா பார்த்தீங்கன்னா, சமுதாயத்த சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வளர்ந்திருக்கு. சமுதாயம் என்கிற அந்த ஒரு நிலைய சினிமான்றது வந்து இன்னைக்கு சீரழிச்சிட்டு இருக்கு. இது உண்மையும் எதார்த்தம். அதுவே பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜனநாயகம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் தலைவரு அடுத்த ஆட்சிய பிடிக்கணுன்ற ஒரு வெறியோட வந்திருக்காரு. அவரு ஏதாவது 4 நல்ல விஷயத்த சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நிர்வாணம் இந்த மாரி பல விஷயங்கள உள்ள வச்சு ஒரு படத்த எடுக்குறாங்க. அவரு இன்னைக்கு ஜெயிச்சு நிக்கிறாரு. சமுதாயம் எத எதிர்பார்க்குது? சமுதாயம் அதாவது சினிமா சமுதாயத்துக்கு ஆசீர்வாதத்த இல்ல, சாபத்த தான் கொண்டு வருது. சினிமா இந்த இடத்துல எல்லாரும் நெனச்சிருக்கலாம், சினிமாவுக்கு வந்து முழு அதிகாரம் வந்துருச்சுன்னு. ஆனா, அந்த அதிகாரம் சமுதாயத்த வாழ வைக்கிறதுக்காக பயன்படுதா? இல்ல சமுதாயத்த அழிக்கிறதுக்காக பயன்படுதா? கரூர்ல 41 பேர் இறந்து போறதுக்கு ஒரு முக்கிய மூல காரணம் அவரு. அதுக்காக வருத்தம் கூட தெரிவிக்கல விஜய். வருத்தம் தெரிவிக்கல. இன்னைக்கு கூட வருத்தம் தெரிவிக்கல. வேல 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 போட்டு குடுக்குறாரு. வருத்தப்படாத ஒருத்தன், அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு? வீட்டுக்கு விருந்தாளிகள கூப்பிட்டு, அவங்களுக்கு தலவாழ இல போட்டு, சாப்பாட வச்சு, பக்கத்திலேயே சாணிய வச்சுட்டு, இந்த நாத்தத்தில உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல சாணிய கூட சாப்பிடுங்கன்னு சொல்லி வைக்கிறதுக்கு சமமா இருக்கு. அதாவது 30,00,000 கிட்ட பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதாவது அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு. அவங்களுக்கு அரசாங்க வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் 40 பேர்ட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றாங்க. கேட்டாரா கேட்கலையா அது நமக்கு தேவையில்ல. வருத்தம் தெரிவிக்கலையே. சமுதாயத்தில நடந்த ஒரு சம்பவத்துக்கு சமுதாயத்துக்கு முன்பா தானே நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன தனிப்பட்ட முறையில நீங்க அடிச்சிருக்கீங்கன்னா, தனிப்பட்ட முறையில போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. தப்பு கிடையாது. ஆனா, ஒரு சமுதாயத்தில ஒரு கூட்டத்த நடத்தி, அந்த கூட்டத்துக்கு வந்த உங்களுடைய சொந்த மனிதர்கள உங்களுடைய அஜாக்கிரதையினால காவு கொடுத்துட்டு, அவங்கள வந்து சாகடிச்சுட்டு, அதுக்காக சமுதாயத்தின் மத்தியில மன்னிப்பே கேட்கல. அந்த 40 குடும்பம் மன்னிச்சாலும், சமுதாயத்தில இருக்க பல பேர் இத வந்து மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிளாக் மார்க். விஜயோட ஹிஸ்டரியில ஒரு பிளாக் மார்க். அவர் எந்த ஹைட்டுக்கு போனாலுமே இந்த விஷயம் கடைசி வரைக்கும் அவர் ஒரு முள்ளு மாரி குத்திட்டு தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் அவருக்கு ஒரு பின்னடைவு இந்த விஷயம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது நான் சொல்ற இன்னைக்கு வார்த்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இத செய்யும். இந்த வார்த்தை கண்டிப்பா வந்து அதாவது இந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கரும்புள்ளியா இருந்து, பல முக்கியமான விஷயங்கள்ல விஜய்க்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி குடுக்கும். அவரு மனம் வருந்தலன்றது வந்து உண்மையான உண்மை. நெறைய பேர் சொல்றாங்க அவர் சாடிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். பிகாஸ் சினிமால தான் நம்ம விஜய பார்த்துருக்கோம். தனிப்பட்ட முறையில அவர் யாருன்றது நமக்கு தெரியாது. அந்த ஒரே சம்பவத்துல நேரு பார்த்தத தவிர மத்தபடி வேற எதுவுமே வந்து விஜய்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா, இந்த கரூர் சம்பவத்த பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? நெறைய பேருக்கு தோணுச்சு. எல்லாரும் சொன்னாங்க. நானும் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். விஜய்ன்றது வந்து அரசியலுக்கு வந்து அவர் வந்து தகுதி கிடையாது. சினிமாவுக்கு தான் அவர் கரெக்ட்டா இருப்பாரு. ஏன்னா, சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் பஞ்சுவலா இருக்காரு. எல்லாத்தையும் கரெக்ட்டா செய்றாரு. ஆனா, அரசியல் பொது வாழ்க்கைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் சொல்றது என்ன? நான் வந்து அடுத்த ஜென்மத்தில வந்து ஆ விவசாயிகளுக்கு மகனா பிறக்கணும். இந்த காலத்தில எனக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியல. ஆனா, நான் அடுத்த ஜென்மத்தில விவசாயிகளுக்கு மகனா பிறக்கணுன்றாரு. ஆனா, விவசாய கடன் தள்ளுபடின்னு வரும்போது கைய விரிக்கிறாரு. நம்ம பொதுவா பார்க்கும்போது எப்படி தெரியுது?
நான் வந்து நல்லவன், ஆனா கெட்டத மட்டும் தான் செய்வேன். நான் நல்லவன், ஆனா கெட்டத தான் செய்வேன். இதான் இன்னைக்கு சினிமா பண்ணிட்டு இருக்கு. சினிமால ஒரு ஹீரோவ காட்டுறாங்க, ரொம்ப நல்லது பண்ற மாரி காட்டுறாரு. ஜனங்க என்ன பண்றாங்க, முட்டாள்தனமா அத நம்பிர்றாங்க. நான் இது வரைக்கும் அதெல்லாம் நம்புனதில்ல. விஜய பத்தி நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஒரு சினிமாக்கு ஓகே. சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கரெக்ட்டா செய்றாரு. ஆனா, பொது வாழ்க்கைன்னு வரும்போது, பல விஷயங்கள வந்து அவர் தப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, இன்னைக்கு தமிழக மக்கள் ஒரு நல்ல பாடத்த சொல்லிக் குடுத்துறாங்க. இந்த 2026 எலக்ஷன் மூலமா. ஜனங்கள மதிக்கிறவங்கள தூக்கி குப்பையில போடு, ஜனங்கள மதிக்கிறவ தூக்கி கோட்டையில வைன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நான் ஒருவேள அரசியலுக்குள்ள வந்தாலுமே எனக்கு இது நல்ல பாடம் தான். இனிமே ஜனங்கள மதிக்கக்கூடாது. மிதிச்சுட்டு போனா எனக்கு மரியாதை கிடைக்கும். மதிச்சுட்டு போனா என்ன மிதிச்சுருவாங்க ஜனங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? ஜனங்களை மதித்தால் விழுந்து போவேன். ஜனங்களை மதித்தால் வாழ்ந்து நிற்பேன். அததான் ஜனங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க. ஆ இது சீமான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அவரு இந்த அளவுக்கு கேவலமா வந்து டெபாசிட் இழக்கிற அளவுக்கு போவார்ன்னு எதிர்பார்க்கல. ஆனா ஜனங்க நிகழ்த்தி காட்டிட்டாங்க. அவர் ஜனங்க நல்லா தான் பேசினாரு. மேபி சீமான பத்தி யோசிக்கும்போது கூட எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. சீமான் விஜயோட மறைமுகமா கைகோர்த்திருப்பாரோ? ஏன்னா, சீமானோட கட்சி நாம் தமிழர் முன்னெடுத்த நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஆதரவா மாறியிருக்கு. பல விஷயங்கள். இப்ப சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன நெறைய பேர் சொல்றாங்க அதுதான். நீங்க பேசாம இருந்திருந்தீங்கன்னா விஜய் ஜெயிச்சிருக்க மாட்டாருன்னு. கிட்டத்தட்ட எனக்கும் அப்படிதான் தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, விஜயோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு அவரு. விஜய் வந்து பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் வந்து நல்லா அவரோட ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி விஜய் ஜெயிச்சுட்டு போணும் அப்படின்றத சீமான் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் விட்டு குடுத்து பேசியிருப்பாரு. நான் எதிர்பார்த்தேன். சீமான் வந்து ஜெயிக்கணும், நாம் தமிழர் ஜெயிக்கணும், நல்ல ஒரு ஆட்சி அதாவது தமிழ்ன்றதுக்காக சொல்லல. அவங்க உள்ள வந்தாங்கன்னா நிர்வாகம் நல்லாருக்கும், ஒரு கவர்னன்ஸ் நல்லாருக்குன்ற மாரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு இடத்துல ஒரு வார்த்தை அவங்களுடைய அந்த நாம் தமிழர் கட்சியோட உள்விக அந்த கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கட்சி தோழர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்துறாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சுருவாருன்ற வார்த்தை அவர் சொல்லல. நம்ம எப்படியாவது எதிர்க்கட்சியா உட்காந்துக்கிட்டு, எதிர்க்கட்சியா இருந்துட்டு நல்ல கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு, நாம் தமிழர் தோக்க போறாங்க. ஆனா இந்த அளவுக்கு மோசமா தோப்பாங்கன்னு தெரியல. ஒரு சீட்டு கூட நாம் தமிழருக்கு வராதுன்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாம் தமிழர் ஜெயிக்கணுன்ற எண்ணத்த நான் விட்டுட்டேன். அவர் வாயிலருந்து நம்ம ஜெயிப்போம், கோட்டைய பிடிப்போம்ன்ற வார்த்தை வரல. கடைசி வரைக்கும் வரல. நான் ஆளுவேன், என் தம்பி ஆளுவாரு. நான் ஆளுவேன் இல்லன்னா என் தம்பி ஆளுவாரு. தம்பி யாரு? சீமானுக்கு நம்ம விஜய் தான். நம்ம சினிமா பத்தி பேசி அரசியலுக்குள்ள போயிடுது. நம்ம வாய் திறந்தாலே எப்பவுமே அரசியல் தான் வருது. சரி ஓகே ஒண்ணும் இல்ல. எனக்கும் அது ஒரு டவுட் இருக்கு. சீமான் விஜய்க்கு மறைமுகமா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும், என்டிகே சேர்ந்தவங்களும் உங்களுடைய கருத்துன்றத சொல்லுங்க. சரி நம்ம சினிமாக்குள்ள போவோம். ஸோ விஜய் மாதிரி ஒரு பெரிய உச்சத்துல இருக்க ஒரு நடிகர் ஜனநாயகன் மாதிரி ஒரு படத்தை நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கே வந்து சினிமா மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. உண்மையா சொல்றேன். ஒரு காலத்துலலாம் வந்து நம்ம கன்னட படம், தெலுங்கு படம், ஹிந்தி படம்லாம் பார்க்க போறதில்ல. அப்போ அதோட ரீமேக் பண்றாங்க. இல்ல அந்த கதைய ரீமேக் பண்ணாமயே அதாவது ரீமேக் ரைட்ஸ் எல்லாமே வந்து தமிழ்ல எடுக்குறாங்கன்னா நமக்கு தெரிய போறதில்ல. இது புதுசா பண்றாங்க போலன்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு கூட நம்ம வந்து 90ஸ்ல நான் பார்த்த நெறைய படங்கள் வந்து ரீமேக் படம்ன்றது தெரியாம நான் பார்த்துருக்கேன். கதை நல்லா இருக்குன்னு பார்த்துருப்பேன். கடைசில பார்த்தா தெலுங்குலேருந்து ரீமேக் ஆயிருக்கும். இல்ல கன்னடத்துலேருந்து ரீமேக் ஆயிருக்கும். இல்ல மலையாளத்துலேருந்து ரீமேக் ஆயிருக்கும். இந்த மாரி நெறைய விஷயம் ஹிந்திலேருந்து ரீமேக் ஆயிருக்கும். அந்த நெறைய விஷயங்கள். பில்லா படமே ஹிந்தி பில்லாவோட ரீமேக் தான்றது தெரியறதே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. பிகாஸ் நான் சொல்றேன் இல்லைங்களா, எனக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு நமக்கு தேவைன்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல தேவைன்னு தெரியல, நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கல. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்து உலகமே கையடக்கமாகும்போது, எல்லா கன்டென்ட்டுமே எங்க இருக்கு, எதுல இருக்கு, எந்த மூலையில இருக்குன்றத வந்து ஜனங்க வந்து யூடியூப் மூலமாவோ, எது மூலமா கொண்டு வந்து நமக்கு முன்னாடி வச்சுடுறாங்க. ஒரு விஷயத்த வந்து நீங்க ரிப்பீட்டடா வந்து காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ட்ராபேக்க கிரியேட் பண்ணுது. இது சினிமாவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துது. அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 2வது சொன்ன மாரி சினிமான்றது வந்து சமுதாயத்து மேல ஒரு பெரிய வந்து கர்ஸ வந்து ஆ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதோட இம்பாக்ட் சினிமாவோட இம்பாக்ட் வந்து சமுதாயத்துக்கு வந்து அதாவது சாபமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேசுற எந்த ஒரு சினிமாவும் சக்சீடே ஆகறதில்ல. அதே வந்து ஒரு மோசமான, பாதகமான ஒரு சமுதாயம் அழியுது, ஒரு மொழி அழியுது, ஒரு என்ன சொல்றது? நாச காரியங்கள் நடைபெறுதுன்னா அந்த சினிமா வந்து பயங்கரமா ஹிட் ஆகும். என்னோட மென்டாலிட்டி மாறிடுச்சு. இது எல்லாமே சினிமாவோட தாக்கம் தான் நடந்துட்டு இருக்கு. சொன்ன மாரி இந்த இந்தியன் படத்த பார்த்துட்டு ஒருத்தர் கொலை பண்றாரு. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கும் எல்லாம் நெறைய விஷயங்கள் அப்படிதான் நடக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம விக்ரம் நடிச்ச மகான் படம். அதுல வந்து காந்திய வச்சுட்டு காந்தி வந்து அ மது ஒழிப்பு போராட்டத்துக்காக வந்து பாடுபட்டாரு. நம்ம விக்ரம் வந்து மதுவ தூக்கி நிறுத்தத்துக்காக பாடுபடுறாரு. சினிமா கேட்டா பேச்சு உரிமை, சுதந்திரம். தப்பு கிடையாது பேசலாம்.
ஆனால் சமுதாயத்தை நீங்கள் என்ன கொண்டு போய் சேர்க்குறீங்க? சாபத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க, இல்லை ஒரு என்ன சொல்கிறது நன்மையை கொண்டு போய் சேர்க்குறீங்களா? சினிமா டெக்னிக்கலாக வளருது, ஆனால் எத்திக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு தான் போகுது. எத்திக்ஸ் இன்னைக்கு எத்திக்ஸ்ன்றது எதுவுமே இல்லை, எல்லாமே மாறி போச்சு. ஸோ சினிமான்றது வந்து வளர்கிறேன் என்ற நிலையில், அதாவது எப்படி சொல்லணும்னா, இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒன்றும் இல்லை. சினிமான்றது ஒரு காலத்தில் பள்ளத்தாக்கில் இருந்தது. அங்கேருந்து பொறுமையாக ஏறி 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 அந்த மலையோட உச்சி அடைஞ்சிருச்சு. மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். அதுக்கு மேலே போகிறதுக்கு என்ன இருக்குது, வழி எங்கே இருக்குது தெரியல. இதாக இருக்கிறதுல உயரம். அப்போ என்ன பண்ணணும்? இருந்தாலும் நம்ம முன்னேறணும், நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறதே தவிர, நம்ம நிற்கிற இடம் என்னன்றது மறந்துட்டாங்க. முன்னாடி போகிறாங்க. ஒரு மலையோட உச்சிக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும்? இன்னும் உயரம் இருக்காது. ஏன்னா அதான் இருக்கிறதுல ஹைட்டு. அதுக்கு மேலே உயரம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? இயற்கையாகவே அடுத்த பள்ளத்தாக்கில் தான் இறங்கணும். சினிமா இப்போ அந்த உயரத்துலேருந்து பள்ளத்தாக்கை நோக்கி இறங்கி கொண்டு இருக்கிறது. சினிமா வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. உயரத்தை அடைகிறேன் என்கிற பெயரில் உயரத்தை அடைந்து விட்டாச்சு. உயரத்தை அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அடுத்து திருப்பி பள்ளத்தாக்கில் இறங்கிட்டு இருக்கு சினிமா. குறைச்சீக்கத்தில் சினிமான்றது விழுந்து சமுதாயம் நல்ல நிலைக்கு வளரணும். ஆக்சுவலாக சினிமா வந்து வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாமே நெகட்டிவிட்டிஸ் மட்டும்தான் சினிமாவில் வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்குது. பாசிட்டிவிட்டிஸ் பார்த்திங்கன்னா சினிமான்றது 0% ஆகிப்போச்சு. எங்கேயாவது 1-2 ஏதாவது 1-2 விஷயம், அதுவும் சரித்திரத்தில் நடந்த சம்பவங்கள், சரித்திர சம்பவங்களை மட்டும்தான் ஜனங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் ஒரு கற்பனை விஷயத்தை கொண்டு போகிறீங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் ஜனங்க ஏற்றுக்கிறாங்க. பாசிட்டிவிட்டிஸ் இருந்தால் ஜஸ்ட் இக்னோரிங் தட். ஸோ அதுதான் சினிமா வீழ்ச்சியை நோக்கி போகிறது. சமுதாயத்தையும் தன்னோடு சேர்த்து பள்ளத்தாக்கில் விழத்தள்ளுவதற்காக இழுத்து கொண்டு போகிறது சினிமா. ஸோ சினிமா அது வளர்ச்சி அல்ல, இப்பொழுது தேய்மானத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. சினிமா நல்லொழுக்கத்தை அல்ல, சாபத்திய சமுதாயத்தின் மீது திணித்து கொண்டிருக்கிறது. சினிமா இனி வேண்டாம். சினிமா வேணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணுங்க. ஒரு மோசமான கதாபாத்திரத்தில் நடித்து தளபதி வெற்றி கொண்டான்ற ஒரு பேர் மட்டும் போதும், நம்ம வந்து அரசியலில் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னா சமுதாயம் எதை நோக்கி போகுது? இன்னும் இதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சு, இல்லை இதே வந்து பாணியில் தான் சினிமா வந்து முன்னேறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சினிமா வீழ்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. சினிமா வளரல, சினிமா வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. டாப் மோஸ்ட் ஸ்டார்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாகிறதுக்கான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்காம எதெல்லாம் சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்குமோ, சமுதாயத்துக்கு எதெல்லாம் வந்து நஷ்டத்தை உருவாக்குமோ அது எல்லாத்தையும் வந்து ஜனங்க திணிச்சிட்டு இருக்காங்க. ஜனங்க அதை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் இது நாளைய தலைமுறைக்கான சாபம். நாளைய சமுதாயம் கேடுகட்டு அழிவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளின்றதை நான் இன்னைக்கு பதிவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.